சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியானது. இந்த திரைப்படம் பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவந்த நிலையில் தற்பொழுது சாதனைகள் மேல் சாதனைகளை படைத்துட்டு வருது. அதுவும் சாதனைகளை படைப்பவரே சூப்பர் ஸ்டார் தான். அந்த சாதனைகளை முறியடிப்பவரே சூப்பர் ஸ்டார் தான்ருக்கு ஏற்ற போல இந்த படம் பல சாதனைகளை படைத்துட்டு வருது. அதே போல் முந்தைய சாதனைகளையுமே முறியடித்துட்டும் வருது. இந்த சாதனைகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிடையாது. இந்திய அளவில்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை, உலக அளவில் சாதனைகளை படைத்துட்டு வருது. அந்த வகையில் ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா இது போன்ற நாடுகள்லேயுமே பல சாதனைகளை படைத்துட்டு வருது. அந்த நாடுகள்லாம் அதிக வசூலித்த படங்களில் இதுதான் முதல் படம்னும் என்ற சாதனைகளையும் படைத்துட்டு வருது. அதுவும் தமிழ் படங்களில் அதிக வசூலித்த படங்கள் வரிசையில் கூலி படம் தான்ன்ற சாதனையும் படைத்துட்டு வருது. இத்தனைக்கும் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா கலைவான விமர்சனங்கள் தான் பெற்றுட்டு வருது. சாதாரண ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் பெற்றதுனால நிறைய பேர் குடும்பத்தோடு சென்று பார்க்கவும் முடியல. நிறைய பேர் குடும்பத்தோடு சென்று பார்க்கும்பொழுது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனுமதிக்காதனால அவர்கள்லாம் டிக்கெட்லாம் கேன்சலும் செஞ்சுருக்காங்கன்னு தகவல்கள் நிறையவே வெளிவந்திருக்கு. இதற்காக இப்படி இருந்த நிலையில் இந்த படம் இவ்வளவு சாதனைகளை படைத்துட்டது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்தியாவோட ஐகான் கிடையாது, உலகளவில் இருக்க ஐகானாக திகழக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அடுத்து இந்த படத்தோட கதையின் நாயகன் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் முதல் கதாநாயகனாக அனிருத் இருக்கார். இதில் வர பாடல்கள், பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே வேறு லெவலில், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்படுறது ஷாபின் ஷெரீப் தான். ஷாபின் ஷெரீப் முதல் பாதியில் ஆக்கிரமித்தாலும் அடுத்ததாக 2வது பாதியிலையுமே ஆக்கிரமித்திருக்கார். இவர் தான் மெயின் வில்லனாகவே திகழ்ந்திருக்கார் இந்த படத்தில். கடைசியில் நாகார்ஜுனாவை டம்மி ஆக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் 4 நாட்களில் பார்த்திங்கன்னா 404 கோடியை வசூலித்திருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தவித பெரிய படங்களும் வருவதே கிடையாது. செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் தான் வெளிவருது. அது வரைக்கும் இந்த திரைப்படம் திரையரங்களில் ஆக்கிரமிக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது வரைக்கும் இந்த திரைப்படத்தோட வசூலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூலிப்பை தாண்டும்ன்றது எந்தவித சந்தேகமும் கிடையாது. கூடிய விரைவில் 1000 கோடிக்கு மேலே இந்த வசூலை எட்டும். இப்படியே இந்த வசூல் தொடர்ந்தால். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.